அடுத்தபடியாக ரம்யாவுடைய அமைப்பும் செயல்பாடுகளும் இந்த மாதிரி இருந்தது, நாம் அதை எப்படி செய்து கொள்ளலாம் என்று சொன்னமாக ரம்யாவுடைய மாநில தலைவர் எம் முகமது அம்சூர் அவர்கள் அதனுடைய செயல்பாடுகளை அமைப்புகளை விளக்குவார். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. إن الدين عند الله الإسلام. صدق الله مولانا العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நிறுவனத்தை காப்பதற்கு மறைவு தேவைக்கு மட்டில்லா போடல். இத்துறைக்கும் இத்தகராய் தரையில் ஒன்றுவித்த சத்திய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறையின்றி நிறையட்டுமாக என்ற துஆவோடு என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியத்துல் உலமாய் ஹிந்த் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தினுடைய செயல்பாட்டின் ஆரம்பமாக மேலூர் வட்டாரத்தை ஜமியத்தினுடைய கிளையை ஆரம்பித்து அதனுடைய செயல்பாடுகளை தொடங்கி வைப்பது என்ற அமைப்பில் தான் இப்பொழுது நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஏன் ஜம்மியத்து தேவை? முதலாவது ஒன்று புரியணும். ஜம்மியத்துல் உலமா அப்படின்னு சொன்னதுனால இது ஜமாத்துல் உலமாவுக்கு எதிரானது அல்லது அதனுடைய பணிகளை புடுங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை. பேரு தான் ஜம்மியத்துல் உலமா. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஜனரஞ்சகமான அமைப்பு. உலமாக்கள் தலைமையில் இருப்பார்களே தவிர மீதமுள்ள அனைத்து பொறுப்புகளிலும் உலமாக்கள் அல்லாதவர்களையும் இது இணைத்துக் கொண்டு தன்னுடைய பணியை செயலாற்றும். ஆனா அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களது ஹுல்யா எல்லாமே ஷரியத்தினுடைய அடிப்படையில் இருப்பவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளும், எல்லாரையும் எடுக்காது. இவ்வளவுதானே தவிர வெறும் ஆலிம்களை கொண்ட அமைப்பு அல்லது. அதுபோல எவ்வளவு பெரிய இடத்தில் உள்ளவர்களை வேண்டுமானாலும் இது எடுத்துக்கொள்ளும். உதாரணமா மகாராஷ்டிரா ஜம்மியத், அதனுடைய தலைவரை பார்த்தீங்கன்னா ஹபீப் நதீம். அவர் ஆலிம் கிடையாது. அதுபோல குஜராத்தினுடைய ஜம்மியத்தினுடைய தலைவர், அவர் ஆலிம் கிடையாது. இது போல நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இடங்கள்ல ஆலிம்கள் இருந்தாலும் மற்ற மற்ற பொறுப்புகளுக்கு அவர்கள் ஆலிம்களை போன்று ஜம்மியத்தில் செயல்படுவதற்காக வேண்டியுள்ள எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டவர்கள். இது உலமாக்களுடைய நலனுக்காக வேண்டி மட்டும் இருக்காது. இது முழுக்க முழுக்க சமுதாயத்தினுடைய நலனுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூன்றாவது, இது தமிழகத்தை மட்டும் பார்க்காது, முழு இந்தியாவையும் முன்வைத்து சில வேலைகளை இது செய்து கொண்டே இருக்கும். அதனால வேறு யாருக்கும் இதில் போட்டியோ அல்லது வேறு யாருக்கும் எதிரானதோ என்று எண்ண வேண்டிய தேவையோ செயல்பாடுகளில் குறுக்கிட வேண்டிய தேவையோ எதுவும் ஜம்மியத்திற்கு கிடையாது. ஏறத்தாழ 100 ஆண்டுகள் முடிந்த நிலையில் ஜம்மியத்தை போட்டு நிற்கிறது.
அதற்கு முன்னால் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டியுள்ள எல்லா நிலைமைகளையும் கையில் எடுத்து அதற்கு பிறகு ஜனரஞ்சகமான அமைப்பாக மாறி பிறகு நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் அனுப்பியது. மேற்கு வங்காளத்தினுடைய ஹஜ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சித்திகுல்லா சௌத்ரி தொழில்துறை அமைச்சர், அவர் தான் அங்க இருக்கக்கூடிய ஜமியத்தினுடைய தலைவர். பாராளுமன்றத்தினுடைய எம்பி பத்ருத்தீன் அஜ்மல், அஸ்ஸாமினுடைய இன்னொரு எம்பி, அவங்க தான் அஸ்ஸாமுடைய தலைவர். அஸ்ஸாமுடைய இன்னொரு எம்பி இருக்கிறார், அவர் அஸ்ஸாமுடைய செக்ரட்டரி. அதே மாதிரி இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், டெல்லியில் நடந்த பல்வேறு விரும்பத்தகாத நிகழ்வுகள், இதில் எல்லாம் ஈடுபட்டவர்கள் அவர்களை திரும்ப போலீஸ்ல ஒப்படைத்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதில் ஜமியத்தினுடைய அரசியல் ரீதியான தலைவர்கள் முன்னால் இருந்தாங்க. இது அரசியலை ஊக்குவிக்காது. ஆனால் இதில் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எம்பியா இருந்தாங்க, மௌலானா அஸ்ஸத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எம்பியா இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜமியத்தினுடைய தலைவர் மௌலானா மஹமூத் அஸ்ஸத் மதனி, அவர் நீண்ட காலமாக எம்பியா இருந்து இப்ப பாராளுமன்ற நிலைக்குழு தலைவராக இருக்கிறாங்க. இது போல எல்லா வட்டத்திலும் இதனுடையவர்கள் இருப்பார்கள். இங்கு வெறும் ஆளுங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கிடையாது, எல்லோரையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து நான்காவது, இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய நேசர்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது. பெரும்பாலும் ஜமியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு ஷேக் இடத்தில் பையத்து பெற்றவர்களாக இருப்பார்கள். ஜமியத்தினுடைய தலைவரும் ஒரு சிஸ்தியா தரீகாவினுடைய ஹலீஃபா, அவங்களும் பையத்து கொடுப்பாங்க. பெரும்பாலும் ஜமியத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு வலியுறுத்தப்படும், அவர்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் தங்களுடைய மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருக்கணும். தேவைப்பட்டால் அவர்கள் மஸ்ஜித் ரஷீதி தேவந்துடைய மஸ்ஜிதில் அங்க போய் அவர்களோடு ஏத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும். எக்காரணத்தை கொண்டும் பெரியவர்களுடைய தொடர்புகளிலிருந்து தாங்கள் விடுபட்டு விடக் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கும் ஜமியத். எனவே அஹ்லுல்லாஹ்களோடு நம்மளை இணைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஜமியத்தினுடைய கூட்டத்தில் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயர்மட்ட கூட்டம் நடக்கும் பொழுது எல்லாமே வலிமார்களாகவே இருப்பாங்க. நாட்டினுடைய முழு பிரச்சனைகளையும் பற்றி அதில் பேசப்படும். கொஞ்சம் கூட அவர்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா சிங்கத்தின் குகைக்குள்ளே இருப்பாங்க. அங்க இருந்து அதை பேசுறது, இங்க இருந்து நம்ம பேசிடலாம், அங்க அதை பேச முடியாது. ஆனா அங்க இருந்தே பேசுவாங்க. அமித்ஷாவோட நேரடியா பேசுவாங்க, மோடியோட நேரடியா பேசுவாங்க, அத்வானியோட நேரடியாக பேசியவர்கள் மௌலானா அஸ்ஸத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஜமியத்தினுடைய போன் எடுத்தாங்க, போன் எடுத்து போன் பண்ணா உள்துறை அமைச்சர் அமித்ஷா டைரக்டா இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கான ஒரு அமைப்பு இது. எனவே வலிமார்களோடு நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இது ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருகிறது. கடைசியாக, எந்த வகையிலும் நாம் தரிகிட்டு போய்விடாமல் தீனுடைய அடிப்படை அம்சங்களில் மாறிவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏற்பாட்டை ஜமியத் நமக்கு கை கொடுத்து செய்கிறது. அதனால வடநாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா ஜமியத் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கேரளாலையும் நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. தமிழகத்திலையும் நாம் இதை ஸ்ட்ராங் பண்ணணும், நம்முடைய வேலைகள் எல்லாம் இருப்பதுடனேயே. அப்ப ஜமியத்துல என்னென்ன வேலைகள் செய்யறது? ஜமியத்துல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதோ, முஸ்லிம்களுக்கு தீமைகள் நடக்கின்றதோ, அந்த இடத்துக்கு போய் சர்வே எடுத்து யார் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சு அந்த எஃப்ஐஆரை காப்பி பண்ணி அதை ஒரு ஆவணமாக எடுத்து ஐநா சபையினுடைய மைனாரிட்டி கமிஷனுக்கு அனுப்புறது, இந்தியாவினுடைய மைனாரிட்டி கமிஷனுக்கு அனுப்புறது. இதுல என்னன்னு கேக்குறீங்களா? இது அனுப்ப உலக நாடுகளினுடைய அழுத்தம் இந்தியாவிற்கு அதிகரிக்கும். இங்க சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஐநா சபையில் எதிரொலிக்கும்.
பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேச வைப்பது. இதனுடைய வேலைகளுக்காக வேண்டி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், ஜெம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஜெம்ங்கிற அமைப்பு ஜமியத்தினுடைய அமைப்பு. அது தமிழக இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் செயல்பட்டு இந்த கிரைம் ரிப்போர்ட்டை அது சென்ட்ரலுக்கு அனுப்பும். அடுத்தது தீனியாத்துக்கானது. எந்த இடங்களிலும் மக்தபுகள் விடுபட்டு விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் இங்க அன்வாரு சுஃபா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எந்த வகையில் அதை முழு மூச்சாக நாம் செய்ய முடியுமோ அந்த வகையில் அதற்காக வேண்டியுள்ள எல்லா ஒத்துழைப்புகளையும் கொடுப்பது. கிராமம் கிராமமாக இங்க வந்து நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம். வடநாடுகள் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய் இருந்தா போதும், வாழ்க்கையை நடத்திடுவாங்க. அந்த 20 ரூபாய் கூட கிடைக்காது. ஏன்னா அவர்களுடைய பக்கத்திலேயே கோதுமை விளையும், அதனால அதுல ரொட்டி சப்பாத்தி சுட்டுக்கிடுவாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆணம் கிடைக்காது. 2 ட்ரெஸ் தான் இருக்கும், அதை வருஷம் பூரா போட்டிருப்பாங்க. அதற்குரிய சம்பாத்தியம் அவர்களிடத்தில் இல்ல. இரண்டாவது, கல்வியில் மிகவும் பின்தங்கியவர்கள். இங்க எல்லாம் போய் தீனுடைய விஷயத்தை இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல இருத்திதான் நடக்குது. இங்கெல்லாம் மக்தபை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி அவர்களுக்கு தீனுடைய இன்மை கொண்டு போய் சேர்ப்பதில் ஜமியத் முழு கவனம் செலுத்துகிறது. அதே போல இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா, மதரசாக்களில் உலக கல்வியை மதரசாக்களினுடைய பாடத்திட்டங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் NIOS சிலபஸோடு சேர்த்து ஓபன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஜமியத் ஓபன் ஸ்கூல் இதை கொண்டு போய் கொடுக்கிறது. எப்படி? இது ஒரு திறந்த நிலை பல்கலைக்கழகம். சென்ட்ரல்ல இருந்து இதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். அந்த பரீட்சை எழுதுவாங்க, அதுல பாஸ் ஆவாங்க. அதுல இருந்து அவங்க அப்படியே அடுத்தது 10th வரைக்கும் +2 வரைக்கும் அவங்க எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து உயர்நிலை படிப்புகளுக்கும் போகலாம். நமக்கு அது அசல் இல்ல. மதரசாவினுடைய கல்வி எந்த நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ 8வது அவன் பாஸ் பண்ணிடுவான், 10th பாஸ் பண்ணிடுவான். அதுக்கு பிறகு அவனுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதோ அல்லது பாஸ்போர்ட் எடுக்கிறதோ எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த நாட்டினுடைய ஒரு பிரதிநிதி, இந்த நாட்டின் குடிமகன் என்பதாக அவனுடைய ஆதாரம் முழுமைப்படுத்தப்படும். இதுக்கு மதரசாக்கள்ல போய் வேலை செய்யறது. இது ஓபன் ஸ்கூல். 3வது ஒண்ணு, ஜமியத் யூத் கிளப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜமியத் யூத் கிளப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மஹல்லாவினுடைய இளைஞர்களை ஸ்கவுட்ல கொண்டு போய் சேர்க்கிறது, ஸ்கவுட் பயிற்சி கொடுக்கிறது, அவங்கள நல்ல உடல் திறன் உள்ளவர்களாக ஆக்குவது. இளைஞர்களை பார்த்தீங்கன்னா கண்டதையும் சாப்பிட்டு உடம்புல ரொம்ப அதிகப்படியான கொழுப்பு சத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் நடக்க முடியாம நடக்கிறான். தூங்குற நேரத்துக்கு தூங்குறது இல்ல, படிக்கிற நேரத்துக்கு படிக்கிறது இல்ல, சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, தன்னுடைய வேலையை தான் செய்யறது இல்ல. பெட்டில தூங்கினான்னா அந்த போர்வையை அவன் எடுத்து மடிக்கிறது இல்ல, அப்படியே போட்டு போயிடுவான். 2 நாள் அப்படியே போட்டாச்சுன்னா 3வது நாள் அது நாரும். அந்த நாத்தத்தோட இதுல படுத்துறோம். சரியா சொல்லி தரது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சுத்தமா இருந்தாங்க. தன்னுடைய ஆடையை எப்படி போடணும், தன்னுடைய உடலை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சிக்கலான நேரங்கள் வருகிறது, அதை எப்படி சமாளிக்கிறது. உதாரணமா ஒரு பெரிய கலவரம் ஒன்று நம்மை சுற்றி வருகிறது. இதுக்கு எப்படி எதிர்த்து நின்று முகம் கொடுக்கிறது, நம்ம இதை எப்படி சமாளிக்கிறது. இது எல்லாத்துக்கும் தனிப்பயிற்சி அல்ல, பாரத் ஸ்கவுட் இதோட சேர்ந்து ஜமியத் அதோட டைப் வச்சிருக்குது. ஜமியத் யூத் கிளப் அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு அரசே ட்ரைனர்ஸ் கொடுக்கும், அரசாங்கமே இதற்கு பயிற்சி கொடுக்கும். நம்ம அந்த பயிற்சியில் எடுத்துக்கொள்ளலாம். இதற்காக வேண்டி தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டையும் ஒன்றிணைப்பதற்காக வேண்டி பேர்ணாம்பட்டு பக்கத்துல ஏறத்தாழ 30 ஏக்கர்ல ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டர் ஒண்ணு மலையடிவாரத்தில் மலையையும் வாங்கி மலையினுடைய சுற்றியுள்ள இடங்களையும் வாங்கி அதன் அங்க ட்ரைனிங் சென்டர் கட்டப்பட்டு இருக்கு.
அங்க ஒரு வாரம் கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி அவங்களை அங்க அனுப்புவாங்க. இங்க வந்ததற்கு பிறகு நம்ம மஹல்லாவினுடைய இளைஞர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் நம்ம ட்ரெயின் அப் பண்ணி விடலாம். அது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். உடல் ரீதியாக அவங்க வலுவாயிடுவாங்க. இது முழுக்க முழுக்க அரசினுடைய கண்காணிப்போடு நடக்கக்கூடியது. அதனால இதை பேன் பண்றதுக்கோ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ யாராலையும் முடியாது. பாரத் ஸ்கவுட்டோட ஜம்மியத் சேர்ந்து ஜம்மியத் சொல்லக்கூடிய இடங்களில் நமக்கு அந்த பயிற்சியை நடத்துவதற்காக வேண்டியுள்ள இடம்பாடுகளை செய்து கொடுக்கும். இது யூத் கிளப். அடுத்து ஒண்ணு இருக்குது, இஸ்லாஹி முஆஷரா. சமூக சீர்கேடுகள் ஏற்படும் பொழுது அதை திருத்தி சமுதாயத்தை சரி செய்வதற்காக வேண்டியுள்ள முன் முயற்சிகளில் ஈடுபடுவது. எப்படி? ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல போதைப் பொருள்கள் அதிகமா இருக்குது நமக்கு தெரியுது. அந்த இடத்துல குடிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஒரு கிராமத்துல விபச்சாரம் இருக்குதுன்னு தெரியுது. அதுல சில பேர் முறைகேடாக ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு தெரியுது. தவறான சிந்தனை உள்ள மக்கள் சில இடங்கள்ல பரவுறாங்கன்னு தெரியுது. அங்க எந்த பிரதிபலனும் இல்லாம நாம அங்க கூட்டம், பெரிய கூட்டம் அதெல்லாம் கிடையாது. ஒரு தெருவுக்கு போக வேண்டியது, அந்த தெருவிலேயே ஒரு ஸ்டேஜை போட வேண்டியது, அங்க நின்றுட்டு அந்த மக்களுக்கு தீனுடைய விஷயங்களை எடுத்து சொல்றது. இதுக்காக வேண்டி என்னன்னா, பள்ளிவாசல்ல கூப்பிட்டோம்னா யாரு தொழுறாங்களோ அவங்க தான் வருவாங்க. அவங்கள்ட்ட தான் திரும்பி திரும்பி நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. ஜும்மாவுக்கு சில பேர் முன்னாலே வந்துருவாங்க. இங்கெல்லாம் முன்னால் வந்துடுறாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் வராங்க? எல்லா பள்ளியிலையும். மேலூர்ல ஜும்மாவில் நம்ம பயானுக்கு நிற்கும் போது எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க? ஒரு 200 பேர் தொழக்கூடிய பள்ளியில ஒரு 10 பேர் 15 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. முடியும் பொழுது பள்ளி ஃபுல்லா நிறைஞ்சிடும். இமாம் சாஹிப் என்ன செய்வாரு, அந்த 10 பேரை வச்சு திட்டுவார். இந்த பள்ளியில எவனுமே வர்றதில்லை, ஜும்மாக்கு யாரு முதல்ல வர்றது, அவன் தான் முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கான், அவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? கடைசியில வர்றவன் திட்டினதே தெரியாது, அவன் தொழுதுட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு சீக்கிரம் வரணுங்கிறது அவன் காதுக்கே போகாத. ஏன்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம்? ஏற்கனவே அவன் முன்னால வந்து உட்கார்ந்துருக்க, அவனை போட்டு திட்டி என்ன பிரயோஜனம்? அப்ப நம்முடைய செய்திகள் யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா, இந்த பெண்கள் இடத்துல போய் சேரணும், அந்த வாலிபர்கள் இடத்துல போய் சேரணும், அந்த சிறுவர்கள் இடத்துல போய் சேரணும்னா அவங்க இடத்துக்கு போயிட வேண்டியதான். அங்கேயே ஒரு வீட்டை பிடிப்போம், அந்த வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம், ஒரு சர்பத்தை விருப்பத்தை கொடுப்போம். ரொம்ப எளிமையான முறையில், இதுக்கு நீங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவழிக்க கூடாது. ரொம்ப எளிமையான முறையில் அவர்கள் இடத்துல விஷயத்தை எடுத்து சொல்றது. நாம இப்படி இருக்கக்கூடாது. இஹ்லாஸா அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு இந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா 100% கிராமங்களில் தீனுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சிடும். இது பேர் இஸ்லாஹி முஆஷரா. இது முஃப்தி கிஃபாயத்துல்லா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜம்மியத்தில் அறிமுகப்படுத்தி வச்ச ஒண்ணு. இந்த எல்லாத்துக்குமே ஜம்மியத்துல தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸா அதை கவனிக்கிறதுக்காக வேண்டி தனி பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அதை கவனிப்பாங்க. இப்ப ஜம்மியத் யூத் கிளப் அப்படின்னா அது மஹமூத் சாஹிப் கவனிப்பாங்க. இஸ்லாஹி முஆஷரா அப்படின்னா அது முஃப்தி சல்மான் சாஹிப் கவனிப்பாங்க. தீனியாத்துடைய நிகரானி அதையும் முஃப்தி சல்மான் சாஹிப் தான் கவனிக்கிறாங்க. அதே மாதிரி அப்பப்போ கிளம்பக்கூடிய பல குழப்ப சூழ்நிலைகள், திடீர்னு காதியானிகள், 19 குரூப் அதுக்கெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சக்கி மங்கலத்தில் உறுதியா உட்கார்ந்துருந்தாங்க. நாங்க அங்கிருந்து வந்தோம், கல்யாணமே பண்ணானுங்க இங்க ஆப்பனூர்காரவங்க. அப்புறம் வந்து சொல்லி அந்த பெண்ணை அந்த நிக்காஹில் இருந்து சரி, இதெல்லாம் ஜம்மியத்தினுடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளில் நாம் நம்மை எப்படி ஈடுபடுத்திக் கொள்வது? இதுல அவ்வளவு நம்ம எடுக்க வேண்டியதில்லை, ஒரு குறிப்பிட்ட 4 அம்சங்களை மட்டும் எடுத்துக்கலாம். ஜம்மியத் நிறுவப்பட்டதற்கு பிறகு அந்த 4ஐயும் நாம் செய்வது. முதலாவது ஜம்மியத் யூத் கிளப் செய்யலாம்ல, அதற்காக வேண்டியுள்ள தனி வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஜம்மியத்தினுடைய ஓபன் ஸ்கூல்,
அதுக்கு என்ன செய்யறதுன்னா, நம்ம பக்கத்துல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மதாரிசுகள், அவைகளுக்கு நம்ம ஜமியத் சார்பாக அந்த ஓபன் ஸ்கூலுக்காக வேண்டி பேசுறதுக்கு ஃபதஹுல்லான்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்காரு பாருங்க, அந்த தென்னூர் மஸ்ஜித்ல மதரசா நடத்திட்டு இருக்காருல்ல, அவங்க தான் அதுக்கு கன்வீனர். நீங்க அவங்கள கூப்பிட்டுட்டீங்கன்னா அவங்களே போய் மதரசால பேசிடுவாங்க. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவங்களே அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நீங்க ஒத்துழைப்பா இருந்தா போதுமானது. அவர் கேட்கும் போது நீங்க அந்த மதரசால போய் விஷயத்தை சொன்னா போதுமானது. மீதி எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஜமியத் ஓபன் ஸ்கூல். மூன்றாவது இஸ்லாஹி முஆஷரா, சமூக சீர்திருத்த கூட்டங்கள் நடத்தலாமா? ஈஸி தானே, இது ஒன்றும் பெரிய சிரமமான ஒன்றுலாம் கிடையாது. நீங்களே உங்க மஸ்ஜிதினுடைய இடங்கள்ல என்ன செய்யலாம், ஒரு சின்ன போர்ட்டபிள் மைக் மட்டும் ஒன்று வாங்கிக்கிற வேண்டியது. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு நீங்க இஸ்லாஹி முஆஷராவுடைய ப்ரோக்ராம் எப்போ போகணும் அப்படின்னா, ராத்திரி 8 மணிக்கு மேல தான் போகணும். அப்பதான் எல்லாரும் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. நீங்க குஹர்ல போய் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்? அப்பவும் வர மாட்டாங்க. யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சொல்லணும். எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, பேசலாம். வரமாட்டேன்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு எப்படி பேசுவீங்க? அவன் வீட்டுக்கு முன்னாலே போட்ட வேண்டியதான். ஆனா நளினமாக பேசணும், ரொம்ப கடாமடான்னு பேசிட கூடாது. அவங்களுடைய மனதில் உரைக்கிற மாதிரி. ஃபசுலே இலாஹி அப்படின்னு சொல்லி குஜராத்துடைய ஒரு அமீர் சாப் இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு செய்தியை உமர் மௌலானா சொல்லுவாங்க. உமர் பாலன் மௌலானா இந்த திண்டுக்கல் நடந்த இஸ்திமாலுக்கு இருந்தாங்க. ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. உமர் மௌலானா தான் அமீர், ஃபசுலே இலாஹி அமீர், உமர் மௌலானா ஜமாத்துல போயிருக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல பள்ளிவாசலுடைய முத்தவல்லிய குசூசியா போய் பாக்குறது இருக்குல்ல, அதுல போய் பாக்குறதுக்காக வேண்டி சொல்லி இருக்கிறாங்க. பள்ளியாச முத்தவல்லியை காட்டுங்கன்னா பள்ளியாச முத்தவல்லியை யாருமே காட்டல. கடைசியில ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாரா, நான் தூரத்துல இருந்து காட்டிடுவேன், நீங்க போய் அங்க பாத்துக்கிடுங்க. அவர் தூரத்துல இருந்து காட்டியிருக்காரு. இதுதான் அவர் வீடு. அவருக்கு ஏன்னா அவரு நான் காட்டினேன்னு தெரிஞ்சா என்ன கொண்டு விடுவாரு. உமர் மௌலானா அந்த ஜமாத்துல போறாங்க, அந்த குசூசி இதுக்காக வேண்டி போறாங்க. போய் அவரை தஸ்கீல் பண்றாங்க. தஸ்கீல் பண்ணதுல உள்ள போய் பார்த்தாச்சுன்னா அவரு முழுசா மப்புல இருக்காரு. அவர் எப்படின்னா, அது என்ன சொல்றது, முழு நேர குடிகாரர், கேப்பே கிடையாது. அவர் நிதானத்துக்கே வரக்கூடாது. பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் மிதப்புல தான் இருப்பாரு. ரொம்ப தஸ்கீல் பண்ணி 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 கடைசியில ஒரு வழியா அவர் வாரேன்னு ஒத்துக்கிட்டார். ஆனா நான் பாட்டிலோட தான் வருவேன், ஏன்னா என்னால நினைச்ச முடியாது, பாட்டில் இல்லாம இருக்க முடியாது, பாட்டிலோட தான் வருவேன்ட்டார். சரி, உங்க பள்ளிவாசல், நீங்க பாட்டிலோட வந்தா என்ன, பாட்டிலோட வராம இருந்தா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு, பள்ளியாசல்ல வச்சு நம்ம குடிக்கிறதோட சரியில்லை அப்படின்னு சொல்லி பாட்டில் வச்சிருக்காரு. வீட்டிலேயே சரி போட்டார். ஆள் பயங்கர தள்ளாட்டம். அவர் வந்த உடனே மௌலானா என்ன செஞ்சாங்களாம், இந்த சாமான எல்லாம் அப்ப வெளியில வச்சு போர்வை போட்டிருப்பாங்கல்ல, அந்த சாமானோட இவரையும் சேர்த்து உள்ள விட்டு போர்வை போட்டு மூடிட்டாங்க. இவர் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா மிதப்பிலே இருந்திருக்க வேண்டி தஹஜ்ஜுத் நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துருக்கு. அப்போ ஃபஸ்லே இலாஹி, ஃபஸ்லே கரீம், அவர் பேர் ஃபஸ்லே கரீம் சாப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உட்கார்ந்து துவா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவருடைய பேரை சொல்லி தஹஜ்ஜுத்ல அழுது துவா செஞ்சிருக்கிறாங்க. இவருக்கு அந்த போதை தெளிகிற நேரத்தில் இவர் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. அப்படி உள்ள வந்துட்டார். உள்ள வந்து பார்த்தா அவர் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி துவா செஞ்சுட்டு இருக்காரு. அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை கொடு, இவருடைய குடும்பத்துக்கு நிம்மதியை கொடு, இவருக்கு ஈமானுடைய வெளிச்சத்தை கொடு. என்னடா நம்மளை பத்தி இவ்வளவு அக்கறையா இருந்தாலும் துவா செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பின்னால இருந்து இவருக்கு வந்து கதறி ஆள ஆரம்பிச்சார். இவருடைய அழுக சத்தம் கதறல் கேட்டவொன்னா ஃபஸ்லே கரீம் சாப் திரும்பி பார்த்திருக்கிறாங்க. அவரே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொன்னாரா, இவ்வளவு பெரிய மக்களோட இந்த நாயையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அந்த நேரத்திலேயே அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். உமர் மௌலானா சொல்றாங்க, நான்
அவரை ஒவ்வொரு தடவை நிசாமுத்தீன் வரும்போதும் கேட்பேன். கடைசி வரைக்கும் அவர் மௌத்தாகிற வரைக்கும் என்னோட தொடர்புல இருந்தாரு. அன்றைய நாளைக்கு பிறகு ஒரு நாள் கூட அவர் தஹஜ்ஜுத் தொழுகை விட்டதில்லை. நம்முடைய இஸ்லாம் இப்படி இருக்காங்க, ஹிக்மத்தா இருக்காங்க. அங்க போய் ரெண்டு நீ என்னடா குடிக்கிற, உனக்கு அது இருக்காடா இது இருக்காடா மூளை இருக்காடா முட்டா போயிடா அப்படின்னா அவன் கிளம்பிடுவான். அவனுக்கு உள்ள இருக்கிற செய்தான் வழியை வந்துடுவான். அதனால இஸ்லாமி முஆஷரா பண்ணணும், ஹிக்மத்தா பண்ணணும். இஸ்லாமி முஆஷரால மட்டும் கொஞ்சம் ஹிக்மத்து வேணும். மஸ்ஜிதுல கூட ஜும்மால எதை வேணாலும் பேசிடலாம். ஏன்னா இங்க நம்மளை கேட்க முடியல, யாரும் ஏன் ஜெத்து இப்படி பண்றீங்கன்னு நினைச்ச மாட்டாங்க. ஜும்மால எந்திரிச்சு கேட்க மாட்டாங்க, மரியாதையா வந்துட்டு மரியாதையா போயிடுவாங்க. அங்க அப்படி கிடையாது. இஸ்லாமி முஆஷராவுடைய இடங்கள்ல ஒருத்தன் சொல்லுவான், இந்த நேரத்துல ஏன்டா மைக்க போட்டு கத்திட்டு இருக்கானுங்க, அவன் அடிச்சு வரட்டா அப்படிமா. ஏன் இவருக்கு வேற வேலை இல்லையா, நம்ம சொல்றதெல்லாம் அங்க சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் ஹிக்மத்தா. அதுக்கு முன்னாடி அந்த வீடுகளுக்கு எல்லாம் போய் கொஞ்ச நேரம் நம்ம என்ன கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சி நடத்துக்கிறோங்க, நம்ம பேசுறோம், கொஞ்சம் நீங்க வந்து கேளுங்க, நாங்க வெளியில தான் நடத்துறோம், நீங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டீங்கன்னாலும் வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு உட்கார்ந்தனாலும் உங்களுக்கு கேட்கும் இப்படின்னு சொல்லணும் வைங்க. ஏன்னா இது கிராமங்கள் நிறைஞ்ச இடங்கள் தானே, கிராமங்கள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ராத்திரி 8 மணிக்கு மேல தானே, ரொம்ப நேரம் வச்சு அறுக்க கூடாது. அறுத்தம்னா உள்ள போயிடுவான். அரை மணி நேரம் தான் உங்களுக்கு. இதுக்கு தலைமை கிடையாது, கிராத்து கிடையாது. கிராத்து ஒதுக்கலாம். வரவேற்புரை, நன்றி உரை, அறிமுக உரை ஒண்ணும் கிடையாது. நீங்க பாட்ட மைக் எடுக்க வேண்டியது, பேசிட வேண்டியது, அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த மாதிரி இஸ்லாமி முஆஷராவுடைய ப்ரோக்ராம் நிறைய நடத்துனீங்கன்னா சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நாம இப்ப நினைச்சிட்டு வந்தா என்னன்னா, இதை சார்ந்த இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் வைத்தது. ஜம்மியத்துடைய பேர் கீழே ஒரு சின்ன போர்டு போட்டு தண்ணீர் பந்தல்கள் மெயின் ரோட்ல வைக்கலாம், எங்க இல்லையோ அந்த இடத்துல வைக்கலாம். எங்கேயாவது சமுதாய அமைப்புகள் தமுமுகவோ அல்லது வேற ஏதாவது எஸ்டிபி அமைப்புகளோ அங்க வச்சிருக்கோம், அங்க போய் சண்டைக்கு நிற்க கூடாது. அவங்க அது இருக்கு, இல்லாத இடத்துல போய் நம்ம வச்சுக்கிறாங்க. யாராவது அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 2 கேன் இதுல ஊத்திர போறாங்க. யாராவது ஒருத்தர் கூட வருவாரு, அவர்கிட்ட கொஞ்சம் மோர் கலந்து ஊத்திரலாமா, தண்ணியை கொஞ்சம் கூட ஊத்திக்கிற வேண்டியது, அவ்வளவுதான். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, மாற்று மத மக்களிடத்தில் நம்ம தொப்பியையும் ஜுப்பாவையும் போட்டுட்டு முஸ்லிம்கள் இந்த சேவைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல இணக்கம் அவர்களுக்கு ஏற்படும். முஸ்லிம்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குது, இருக்கும் ஏற்கனவே. அதை ஜம்மியத்தினுடைய அமைப்பின் சார்பாக நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்படும். முஸ்லிம்கள் அடையாளத்தோடு செய்யும் பொழுது, யாரோ செய்யறதுனால வராது. இதெல்லாம் சின்ன சின்ன செயல் திட்டங்கள். இதை செயல்படுத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த ஜம்மியத்தினுடைய ஏற்பாடுகளை கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல மெம்பர்ஸ் ஆசி வரும், உறுப்பினர் சேர்க்கை. உறுப்பினர்கள் யார் அப்படின்னா, ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், அத்தா, அம்மா, எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாருமே ஜம்மியத்தினுடைய உறுப்பினர்கள். நான் அதான் சொன்னேன், இது ஜமாத்துல் உலமா கிடையாது. அத்தாவை அம்மாவை யார் சேர்க்கிறா ஜமாத்துல் உலமால? ஜம்மியத் அப்படி கிடையாது. அத்தா, அம்மா, சின்ன வயசுல அப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கா, அந்த குழந்தை பேர்லயும் ஒரு ரசீதை போட்டு கிழிச்சிருவோம். அவங்க எல்லாம் ஜம்மியத்தினுடைய உறுப்பினர்கள். அந்த ரிசிப்ட்ல ஒரு 10 ரூபாய், இப்போ ரொம்ப நாளா 2 ரூபாய் இருந்துச்சு, இப்பதான் அது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி 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 10 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அந்த ரிசிப்ட்ல ஒரு குடும்பத்துல ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா 30 ரூபா 40 ரூபா. அந்த கிராமத்துல உள்ள எல்லாரும் ஜம்மியத்தினுடைய உறுப்பினர்களா ஆக்கி விட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இவ்வளவு உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி மத்திய அரசிற்கு நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். இது எல்லாமே பதிவு செய்யப்படும். ஜம்மியத்தினுடைய உறுப்பினர்கள் யாரோ இவங்க இவ்வளவு பேரும் மத்திய அரசிற்கு அவர்களுடைய உறுப்பினர் படிவம் போகும். இவங்க எல்லாரும் நம்முடைய உறுப்பினர்கள், அதனால நாம சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய பில்ல பாஸ் பண்றதுலயோ, தவறாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அதை அழுத்துறதுலயோ இது இருக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான ஜம்மியத்தினுடைய சேவை இருக்குது. என்னன்னா, நிறைய சிறைவாசிகள் இருக்கிறாங்க. இப்போ ஏறத்தாழ 35 பேர் வெளியிட்டு இருக்காங்க. மொத்தம் கோயம்புத்தூர் சிறைவாசிகள் 40 பேர். அதுல 5 பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் 35 பேரை வெளியிட்டு இருக்கிறாங்க. 20 பேர் நிரந்தர விடுதலை. மீதி உள்ளவங்க மீதி 15 பேருக்கு
ஜாமீன் கொடுத்திருக்கு, நீண்ட கால ஜாமீன், ஆனால் நிரந்தர விடுதலை ஆக்குவதற்காக வேண்டி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது போல இந்தியா முழுவதிலும் உள்ள சிறைவாசிகளுக்காக வேண்டி ஜம்மியத்தான் வாதாடி இருக்கு. சிலது ஹைகோர்ட்ல, அந்தந்த மாநில ஹைகோர்ட்ல இருக்கும், சிலது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும். இவர்கள் எல்லோருடைய விடுதலையும், குறிப்பாக இளைஞர்களாக இருக்கு, கொஞ்சம் அந்த செல்போனை கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சுக்கிடுது. அது என்ன செய்யறது, வந்துருச்சு மனுஷன். வாட்ஸ்அப் பார்க்காம 2 நிமிஷத்துக்கு மேல நம்மளால இருக்க முடிய மாட்டேங்குது. அதை பார்த்தா ஒரு 2 கோடி தருவான் போட்டுருக்கு, அந்த மாதிரி பார்க்கலாம். ஏதாவது கொஞ்ச நேரம் மெசேஜ் வராம இருந்துச்சுன்னா கை கால்லாம் நடுங்குது. நம்மளுக்கே மெசேஜ் வர மாட்டேங்குது. உடனே டெக்னீஷியன் போறான், செல்போன் கடைக்கு போறான், மெசேஜே வர மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ரஃபியாஜார் தான், தீனியாத் பாவங்களுக்கு எல்லாருக்கும் செல்போனை எடுத்துடணும். ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துல கணவன் தொந்தரவு செய்யறான்னு சொல்லி மனைவி புகார், மனைவியினுடைய தாயார் கடுமையான புகார். அந்த புகாருடைய அடிப்படையில் நம்ம அந்த ஊருக்கு ஏறத்தாழ ஒரு 120 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கணவனுடைய ஊருக்கு போய் அவரை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறோம். அவர் சொல்றாரு, போனை எடுத்தா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் அந்த போன்ல இருந்து வெளியே வர்றாரு. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துல 9 சட்டியை கரைச்சிருக்கு. சட்டி அடுப்புல என்ன வச்சிருக்குன்னு தெரியல. 9 சட்டியை கரைச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் இங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கவனத்தை திசை திருப்பி சைத்தான் என்ன பண்ணிடுறான், இப்ப நம்மளுக்கு ஏதாவது முக்கியமான மெசேஜ் வந்திருக்குமா பார்ப்போம். நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை. இவர் இதை எடுத்து 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார், 4 தளங்கள்ல போடுவார். அந்த பொம்பளைக்கு சிறை கிடைச்சது, நம்மளுக்கு என்னங்க ஆனந்தம், நமக்கு என்ன இருக்குது? இது இன்னொருவருக்கு இந்த செய்தியை சொல்றதுல நமக்கு என்ன மன நிம்மதி? அல்லது நம்ம சொல்ல யாருக்கு சொல்றோமோ அவருக்கு தெரியாம இருக்க போகுதா? தெரிஞ்ச செய்தியே தான் தளங்கள்ல வரும். 10 தளங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா, 10 குரூப்ல இருந்தீங்கன்னா 10 குரூப்லயும் ஒரே செய்தி வரும். சைத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, இவ்வளவு ஆக்கி வச்சிருக்கிறான். இதுல இருந்து நம்ம வெளி வந்துட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. இத பார்க்க தான் பிபி ஏறுது. அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு என்னடா ஆச்சு, நமக்கு என்ன நம்ம சிந்திக்கிறது. சரி, இது நமக்காக சொன்னது. நம்ம அதனால இந்த கூட்டங்கள்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் செல்போன் என்ன செய்யறது, கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சுக்கணும். நல்ல காரியங்கள் இருக்குது, ஆனா நல்ல காரியங்களோட தீமைகள் அதிகமா இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மோகம்லாம் போயிடும். இந்த வாட்ஸ்அப் இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா வாட்ஸ்அப் மோகம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் சும்மா அதே தான் வருது அப்படின்னு கடுப்பாகும். அதனால இப்ப எல்லாம் ரீல்ஸுக்கு போயிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு மதரசா விளம்பரத்தை பார்த்தேன், யூடியூப்ல விளம்பரம் பண்றான். அந்த யூடியூபர்கள் விளம்பரம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கோட்டைக்கு போ மதரசாவை ஏதோ ஒண்ணு, வாங்க மதரசாவை பாருங்க இப்படி இருக்குது, அங்க பாருங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கான். அடப்பாவீங்களா, சைத்தான் எங்க வரைக்கும் கொண்டு போய் இழுத்துட்டான் பாருங்க. அப்புறம் மதரசா சமயக்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறத காமிக்கிறான். கடைசியில் அங்க ஒற்றுமை இல்லை. எப்படியாவது கூப்பிட்டுறணும்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்ல இவ்வளவு வேலை பண்றாங்க. ரசீது புக்கை மட்டும் காமிக்க மாட்டான். சம்சுலுதாசன் இருக்காரு எங்க மத்தல ஒரு கவிதை போட்டி ஒன்று வந்திருக்கும் போது
அவரை பத்தி இன்னொரு கவிஞர் அறிமுகப்படுத்துறார். ஹஸ்ரத் யார் என்றால் பல்லை காட்டுவார், அதில் நீங்கள் மயங்கினால் வில்லை காட்டுவார். அதே மாதிரி அஜித் கேட்கிறாங்க, வில்லு காட்டுவார், வில்ல காட்டல சொல்றேன். இது அதிகப்படியாக வந்துட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம அவ்வளவுதான் முடிச்சிடலாம். இந்த செயல்பாடுகளை நம்ம எப்படி செய்யலாம், இதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். முதல்ல ரெண்டு விஷயம். ஒண்ணு மேலூர் வட்டாரத்தினுடைய ஜமியத்துல் உலமா ஹிந்தை அமைப்பது. ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், ஒரு நிர்வாக குழு. இந்த குழு குறிப்பிட்ட இந்த வேலைகளின்பால் கவனம் செலுத்தும். முதலாவது யூத் கிளப் அமைக்கிறது. இரண்டாவது NIOSல மதரசாக்களினுடைய சிலபஸ்களை சேர்த்து அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறது. மூன்றாவது சமூக சீர்திருத்தத்திற்கான கூட்டங்களை கிராமங்களில் ஆங்காங்கே நடத்துவது. நாலாவது முக்கியமான ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன், நம்முடைய எல்லா மஸ்ஜிதுகளிலும் தர்சுல் குர்ஆன், தஃப்சீர்னு சொல்றோம்ல, அதே மாதிரி தர்சுல் குர்ஆன் அரை மணி நேரம் அவங்களுக்கு தோதுவான நேரத்துல அந்த இமாம் நடத்தலாம். அந்த இமாமே என்ன பண்ணலாம், தனக்கு தெரிந்த ஒருவரை கூப்பிட்டு நீங்க நடத்துங்க, அவர் ஒத்துழைப்பாக இருக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அவங்களுக்கு எந்த நேரத்துல லீவாக இருக்குதோ, எந்த நேரத்துல வர முடியுமோ அந்த நேரத்தில் நடத்துறது. மக்தபுகளை உறுதிப்படுத்துவது, ஜமியத்தினுடைய மக்தபுகளை உறுதிப்படுத்துவது. இங்க அல்ஹம்துலில்லாஹ் தீனியாத்தினுடைய மக்தபுகள் எல்லாம் நல்ல செயல்பாட்டில் இருக்குது. அதுக்கு நல்ல உறுதி வலுவை கொடுத்தது. செய்யலாமா? இவ்வளவுதான். இந்த பணிகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஜமியத் உயிர் பெற்றுவிடும். அதற்கு பிறகு அந்த உறுப்பினர் சேர்க்கை வந்துடும். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு முறைப்படியான ஜமியத்தினுடைய அமைப்பு ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஆரம்பிச்சிடும். இதை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முத்தி சாப் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த உங்களை தான் கேட்டாங்க. இப்ப கலந்துரையாடல் ஜமீன் பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்குது, ஏதாவது சந்தேகம் இருக்குது, கலந்துரையாடல்